இப்படி கிளம்பினவரு நேரா மரத்தை வெட்ட போகாம களக்காடுக்கு பக்கத்துல இருக்க ஏர்வாடிக்கு போறாரு. ஏர்வாடியில உள்ள ஒரு வீட்டை தேடி போனவரு அந்த வீட்டுக்கு வெளியே தான் கூட்டிட்டு வந்த எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டு ஆறுமுக ஆசாரி மட்டும் வீட்டுக்குள்ள போறாரு. ஆறுமுக ஆசாரி போன வீடு சின்ன தம்பி மரக்காயரோட வீடு. இந்த ஏர்வாடி சின்ன தம்பி மரக்காயரு மாந்திரிகத்துல கெட்டிக்காரு. அவரை பார்க்கத்தான் ஆறுமுக ஆசாரி வந்திருக்காரு. அவரை பார்த்து, ஐயா சின்ன தம்பி மரக்காயர்ன்றது ஆமா அது நான் தான். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? என் பேரு ஆறுமுகம். நான் திருச்செந்தூர்ல இருந்து வரேன். நான் மரத்தச்சு தொழில் செய்கிறவன். நம்ம திருச்செந்தூர் கோவில்ல மாசி திருவிழா நடத்துறதுக்காக கோவிலுக்கு கொடிமரம் வைக்க வேண்டி இருந்தது. அதுக்காக தான் நாங்க எல்லாரும் கிளம்பி வந்திருக்கோம். நல்ல காரியமா தான் வந்திருக்கீங்க. ஆனா அதை பார்க்காம என்ன தேடி வந்த காரணம் தான் புரியல. அதுல உங்க உதவி எனக்கு வேணும். அதை கேட்கத்தான் வந்திருக்கேன். அதுல என்னால என்ன உதவி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? எனக்கு மரத்தை பத்திலாம் அந்த அளவுக்கு விவரம் தெரியாது. இல்லங்கய்யா, அந்த காரியத்துல ஒரு சிக்கல் இருக்கு. இதுல என்னையா சிக்கல் இருக்கு? இந்த வேலைக்கு எல்லாரும் கிளம்பும் போது ஊர்மந்தல இருக்க அம்மன் கோவில்ல சாமி கும்பிட்டோம். அப்ப அந்த சாமி போறதுல என்ன தவிர எல்லாருமே செத்து போயிருவான்னு சொல்லுச்சு. அதை கேட்டதுல இருந்து இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த என்னால முடிஞ்ச ஏதாவது பண்ணணும்னு நினைச்சுதான் உங்களை தேடி வந்திருக்கேன். உன்னை தவிர உங்க கூட வர்ற எல்லாருமே செத்துருவாங்களா? என்னையா சொல்ற? இது நம்புற மாதிரியா இருக்கு? உண்மையதாயா சொல்றேன். அந்த சாமியே சொல்லுச்சு. அப்ப சாக போறோம்னு தெரிஞ்சேதான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்களா? இல்லையா, இவங்க யாருக்கும் தெரியாது. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னையா குழப்புற? உன்னை தவிர எல்லா பயிர்களும் செத்து போயிருவாங்கன்னு சொல்ற. அத சாமி தான் சொல்லுச்சுன்னு சொல்ற. அது உனக்கு மட்டும்தான் தெரியும், இவங்க எல்லாத்துக்கும் தெரியாதுன்னு வேற சொல்ற. அப்ப சாமி உன்கிட்ட எப்படி தாயா சொல்லுச்சு? எனக்கு மட்டும் கேக்குறது மாதிரி சாமி சொல்லுச்சுங்கயா. சரியா போச்சு போ. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லையா. நீ என்னத்தையோ கற்பனை பண்ணிக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கேன்னு தோணுது. அப்படிலாம் மொத்தமா சாகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. போய் ஊர் கொடுத்த வேலையை பாரு. இல்லையா, நான் சொல்றது அத்தனை உண்மைதான். என்ன நம்புங்க. இவங்க எல்லாத்தையும் சாக விடாம காப்பாத்துறது உங்க